பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால நேராக அந்த வீடியோ கிளிப்புக்கு போவோம். அப்போ இந்த வீடியோ கிளிப்பில் ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, இவர் ஒரு பென்டகிராம் ஒரு அடையாளத்தை இவர் வரைகிறாப்புல. ரெண்டாவது, அந்த பென்டகிராம் இங்கே இந்த சாத்தானிய சபையிலாம் அந்த ஒரு ஆட்டு தலையுடைய ரூபத்தில் ஒரு உருவத்தை வச்சுருப்பாங்க. அதனுடைய ரெண்டு கண்ணுக்கு இடையில அந்த நெத்தியில் அதே அடையாளம் இருக்குது. இதை பற்றின ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதை முதலாக வரையும் பொழுது நமக்கு இது பென்டகிராம் வரைகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் நிறைய கிறிஸ்தவர்கள் எங்கேயாவது ஒரு மரியம்மாவனுடைய சிலையை பார்த்தாலோ, பைபிளை பார்த்தாலோ, சர்ச்சுக்கு போனாலோ அவங்க இந்த மாதிரி செய்வாங்க. இப்படி ஒரு அடையாளத்தை செய்வாங்க. என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது நாங்கள் ஒரு சிலுவையின் அடையாளத்தை நாங்கள் வரைகிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அதை வரைகிறீங்க அப்படின்னு கேட்டால், என்னங்க சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரிச்சார் இல்லையா? நம்முடைய பாவ பரிகாரத்துக்கு பலியானார் இல்லைங்க? சிலுவையில் தான் நாங்கள் பலியானாரு. அதை நம்ம ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த சைனை நாங்கள் வரைகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் இந்த சிலுவையை மெட்டலில், வுட்டில் செயினாக போட்டுக்கிடுவாங்க. அப்புறம் வீட்டில் பெரிய சிலையெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் சர்ச்சுகளில் எங்கே பார்த்தாலும் அந்த சிலுவையினுடைய ஒரு அடையாளம் இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இது ஒரு சரியான விஷயம் தானே. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாட மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறது ஒரு பெரிய தப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இதை எப்பயா நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஏன்னு கேட்டால் பைபிளில் அந்த மாதிரியான விஷயங்களை அப்போஸ்தலர்கள் செஞ்சு செய்யலையே, நமக்கும் அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கலையே. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டதும், நாங்கள் 4ஆம் நூற்றாண்டுலேருந்து தாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும், ஆமாங்க 4ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சிலுவையை வரைகிறதை எங்களுடைய திருத்தந்தைகள், போப்புகள், பிஷப்புகள் அவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லதும், ஆமாங்க இது மட்டும் இல்லைங்க, முதலாக அந்த ரோமானிய தேவதையை கொண்டு கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ள நுழைச்சிட்டு நம்ம ரோமானிய தேவதையும் நீங்கள் நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்தோட இணைக்கணும். அவங்கள அந்த ரோமானிய தேவதையை நம்ம கைவிடக்கூடாது. இத்தனை காலமாக நம்முடைய ரோமானிய தேவதை தானே நம்மளையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம். இனிமே கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு அந்த ரோமானிய தேவதையை கைவிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த ரோமானிய தேவதையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாப்புல. எங்களுக்கு அதிசயமாக போச்சு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க கொண்டு வந்தாங்க, ஆனால் நாங்கள் விடலைங்க. அது இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்கு இது முற்றிலும் முரணானது. ரோமானிய தேவதையை கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்புறம் என்னையா நடந்துச்சு அப்படின்னதும், உடனே சரி ரோமானிய தேவதையை வேணாம்னு சொல்லி அப்போ அந்த 4ஆம் நூற்றாண்டில் உள்ள கிறிஸ்தவ அந்த போதகர்கள் அவங்க எல்லாமே ரோமானிய தேவதையை மாற்றி வச்சுட்டாங்க. மாற்றி வச்சுட்டு தான் நம்முடைய அன்னை மரியாவை கொண்டு வச்சாங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணுற மாதிரி அன்னை மரியாள்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்டாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ தான் அந்த போதகர்கள் சொன்னாங்க, நம்முடைய அன்னை மரியாள் யார் தெரியுமா? அவங்க அவருடைய கருவறையில் நரம்புகளில் ரத்த நாளங்களில் சுமந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மரியம்மாட்ட நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அவங்க இயேசுநாதர்கிட்ட துவா செய்வாங்க, பரிந்து பேசுவாங்க. பரிந்து பேசுனா இயேசுநாதர் போய் கடவுள்கிட்ட பரிந்து பேசுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இயேசுநாதர்கிட்ட பதில் வரும். அதுக்கப்புறம் மரியம்மாக்கிட்ட அது போகும். அப்புறம் மரியம்மாக்கிட்ட இருந்து நமக்கு வரும் அப்படின்னு அந்த போதகர்கள் சொன்னாங்க. அப்புறம் சரி அது இருந்துட்டு போகுது அப்படின்னு அன்னையிலேருந்து நாங்கள் மரியே வாழ்க அப்படின்னு அன்னை மரியம்மா. ஏன்னு கேட்டால் அந்த ரோமானிய தேவதையை நாங்கள் வணங்கலைங்க, அன்னை மரியம்மாவை தான் அன்னையிலேருந்து நாங்கள் வணங்க ஆரம்பித்தோம். இப்போ தான் இந்த 2026 தான் திடீர்னு அன்னை மரியாதை நாங்கள் வணங்குறது இல்லை, அவங்களை வணக்கம் மட்டும்தான் செலுத்துகிறோம், வழிபாடு அந்த அம்மாவுக்கு இல்லை அப்படின்லாம் நிறைய போப்பையாக்கள் பாதிரையாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 4ஆம் நூற்றாண்டுலேருந்தே அந்த ரோமானிய தேவதைக்கு பதிலாக நாங்கள் அன்னை மரியாவை தான்
நாங்கள் வந்து வணங்கிட்டு வந்தோம், துதியெல்லாம் பாடணும், அவங்களை குறித்து எத்தனையோ பாட்டுகள் புகழ்ந்து பாடியிருக்கோம். இன்றைக்கும் அன்னை மரியாதையுடைய ஞாபகார்த்தமாக உலகம் முழுவதும் எத்தனை சிலைகள் இருக்குது, எத்தனை சர்ச்சுகள் இருக்குது, விதவிதமான பேர்களில் சபைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் நாங்கள் அதிர்ச்சி ஆகி போயிட்டோம். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு தான். ஆமாங்க, 4ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் இந்த அன்னை மேரியம்மாவுடைய அந்த வழிபாடும் வணக்கமும் அதுக்கப்புறம் இந்த சிலுவையை அடையாளமாக்குறதும் இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்ன அப்படின்னா, இத்தனை காலமாக 4ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த சிலுவைக்கு அடையாளமாக இப்படி வரைகிற இந்த ஒரு பழக்கம், அது வந்து சிலுவைக்கு அடையாளமாக வரைகிற பழக்கம் இல்லை, இது வந்து ஒரு பென்டகிராமை வரைகிற ஒரு பழக்கம். இதுக்கு பின்னாடியினுடைய ஒரு ரகசியம், இந்த பென்டகிராமை தான் அவங்க வரைகிறாங்க அப்படின்னு சொல்ல. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறாங்க, சர்ச்சில் நின்று அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கேருந்தியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இது வந்து சாத்தானுடைய சபையிலேருந்து வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தா சாத்தானுடைய சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த சாத்தானுடைய சபையில் வந்து சிலுவையை வந்து தலைகளாக மாற்றி வச்சுருந்தாங்க. எதுக்குயா சிலுவையை போய் தலைகளாக மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சிலுவையின் உபதேசத்தை நாங்கள் வந்து மாற்றுறோம். ஏன்னு கேட்டால், சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிச்சாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் மறிக்கலை, அவரை வந்து கடவுள் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சிலுவையில் இயேசுநாதர் மறிக்கலை, அதனால தான் தலைகளாக மாற்றுவோம். இதை வந்து கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு தலையிலான ஒரு விசுவாசம் தான் இந்த சாத்தானிய விசுவாசம், சாத்தானிய சபையினுடைய விசுவாசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க சர்ச்சில் இந்த ஆட்டை வேற வந்து அங்கே ஒரு உருவம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஆட்டினுடைய உருவத்தில் தான், இந்த நெத்தியில் தான் இந்த பென்டகிராம், இந்த 4ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறாங்க இல்லையா, இந்த பென்டகிராமு, இது வந்து அந்த நெத்தியில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம், எதுக்காகயா சிலுவையை அங்கிட்டு தலைகளாக வச்சுருக்கீங்க? சரி, அது ஒரு நியாயம் இருக்குது. கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு தலைகளான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம். இயேசு கிறிஸ்து விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா நாங்கள் செய்யணும்னு சொல்லுவோம். பரிசுத்தமாக வாழு அப்படின்னு அவர் சொன்னார்னா, இல்லை நாங்கள் வந்து ஹோமோசெக்ஸுகளையும் லெஸ்பியன்களையும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வச்சு அவங்கள நாங்கள் ஆசீர்வதிப்போம். இப்படி கிறிஸ்தவ பைபிளுக்கு விரோதமாக தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது இருந்துட்டு போகுது. அப்போ இந்த ஆட்டை எதுக்கியா நீங்கள் வந்து இப்படி உங்கள் சபையில் சர்ச்சில் வச்சுருக்கீங்க? ஆட்டினுடைய உருவத்தில் என்னமோ சிம்பல்லாம் வச்சு அப்படி உட்கார்ற மாதிரி, தவ இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களே, ஏன் சிங்கத்தினுடைய முகத்தை வைக்கக்கூடாதா, புலியினுடைய முகத்தை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டோம். அப்போ தான் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது முதலாக கடவுள் மனுஷனை படைச்சாராம். படைச்ச உடனே அவனுக்கு இந்த உலகத்தை எல்லாம் ஆளுகிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தாராம். அதிகாரத்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாராம். இங்கே பாருப்பா, இது ஒரு மரம், இந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ சாப்பிடக்கூடாது, மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கூடலாம் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப காலமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அந்த ஆதாமுக்கு ஒரு மனைவியும் கொடுத்துருந்துருக்காப்புல. அந்த நேரத்தில் இதை பார்த்த பிசாசானவன், வானத்திலேருந்து விழுந்து போனவன் நேராக வந்திருக்கான். வந்து நேராக போய் ஆதாம்கிட்டயோ ஏவாள்கிட்டயோ நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க, ஒருவேளை நம்மளை சகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிங்கத்திட்ட போனானா. சிங்கத்திட்ட போய், இந்த பாருப்பா, நான் வந்து இந்த ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக வந்து நீ உன்னுடைய உடம்பை எனக்கு கொடு அப்படின்னு சிங்கத்திட்ட கேட்டானா பிசாசு. அப்போ சிங்கம் சொல்லிச்சான், போடா அப்படின்னு சொல்லிருச்சான். ஏன் உடம்ப நான் கொடுக்க மாட்டேன், இது கடவுள் படைச்ச உடம்பு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் நேராக புலிகிட்ட போனானா. புலியும் சொல்லிச்சான், நான் கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் கரடிக்கிட்ட போனானா, மிருகங்கள்ட்ட எல்லாம் போய் பார்த்துருக்கிறான், எந்த மிருகமும் கொடுக்கலையா அவனுடைய உடம்பை. அப்புறம் கடைசியாக பாம்புக்கிட்ட போனானா. அப்போ பாம்புக்கு கால் இருந்திருக்கும் போல இருக்கு. அப்போ பாம்பை பார்த்து கேட்டானா, பாம்பே நீ உடம்ப கொடுப்பியா? ஏன்னு கேட்டால், நான் வந்து அந்த ஏவாள்கிட்ட ஆதாம்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னானா. அப்போ பாம்பு பார்த்துச்சான். பார்த்துட்டு, சரி என் உடம்ப நான் உனக்கு தந்தேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ உடனே இந்த பிசாசு சாத்தான் சொன்னானா, நீ உன் உடம்ப கொடுத்த அப்படின்னா அந்த மனுஷங்க பார்த்தியா, அவங்க வந்து உனக்கு பயப்படும்படி செய்வேன். ஏன்னு கேட்டால், நீ வந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்க, இந்த உலகத்தையே அவங்க வந்து ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஈயோ எறும்போ அவங்கள காயப்படுத்துறதுல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள உனக்கு நான் பயப்பட வைப்பேன் அப்படின்னு சொன்னானா. கடைசியில் உன்னையவே நான் வணங்கவே வைப்பேன், எப்படி கடவுளை வணங்குறாங்களோ அதே போல் உன்னையே நான் வணங்க வைப்பேன், உன் காலுக்கு கீழே நான் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ உடனே பாம்பு பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு உடனே உடம்பு கொடுத்துச்சான். அப்போ முதலாக பாம்புக்குள்ளே பிசாசு பூந்தானா. பூந்து நேராக போனானா. போய் இப்படி ஏவாள்கிட்ட கேட்டானா. அந்த அம்மா வந்து அந்த நேரத்தில் கணவனை விட்டுட்டு அங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது, எது இந்த மரத்துக்கு பக்கத்தில். அந்த நேரத்தில்
போய் ஏவாளே இங்கே வா அப்படின்னு கூப்பிட. அப்போ அந்த அம்மா பார்த்து என்ன பாம்பே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. அப்போ என்ன கடவுள் வந்து இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்க. இப்போ சொல்லிச்சு, என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு கேட்குற, தொடவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. ஏன் தெரியுமா உன்னை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு? ஏன்னு கேட்டால் நீ இதை சாப்பிட்ட அப்படின்னா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே இதை கேட்டதுமே ஆஹா நம்மளை கடவுள் ஏமாத்திட்டாரு, நம்ம இதை சாப்பிட்டோம்னா அவர் மாதிரி ஆயிடுவோம்னு நம்ம மேலே பொறாமப்பட்டு நம்மளை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புருஷனை கடவுள் நல்லா ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நேராக போயிருக்கு. போய் அந்த பழத்தை பிடுங்கிருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த பாம்பு தான் முதல்ல பிடுங்கி கொடுத்துருக்கும் போல இருக்கு. வாங்கி தின்னுபிட்டு நேராக புருஷன்கிட்ட போயிருக்கு. புருஷனுக்கும் கொடுத்துருக்கு. உடனே அவனும் சாப்பிட்ருக்கிறான் என்ன ஏதுன்னு கேட்காம. அது வரைக்கும் அவங்கள கடவுள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தாரு. அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் தேவைப்படாமல் இருந்தது. ஆனால் அந்த பழத்தை தின்ன உடனே கடவுள் கொடுத்த அந்த மகிமையின் வஸ்திரம் அவங்கள விட்டு வெளியில் போயிருச்சான். அதுக்கப்புறம் அவங்க முதலாக தங்கள் நிர்வாணிகள் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்றாங்க. உடனே தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இலை தலைகளை வச்சு தங்களை மறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வாராரு. வந்த உடனே அவனை கூப்பிடுறாரு. அவன் ஒளிஞ்சிருக்கிறான். அந்த நேரத்தில் பாவம் செஞ்சுட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாபத்தை கொடுக்குறாரு. பாம்புக்கு சாபத்தை கொடுக்குறாரு. அப்புறம் ஏவாளுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. அப்புறம் ஆதாமை பார்த்து ஒன்னால தான் இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சம்பவம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டு தலையை கேட்டால் என்னென்னமோ பாம்பு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களையா, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைங்க இனிமே தான் கிளைமேக்ஸே இருக்குது, ஏன்னு கேட்டால் இப்போ இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் சொன்னாங்க, அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுக்கப்புறம் கடவுள் அவங்கள வந்து எப்படி லூசிபரை கைவிட்டாரோ அதே போல் கைவிடாமல் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு நான் ஒரு பாவ பரிகாரத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி முதலாக ஒரு ஆட்டை வந்து கொன்று அதனுடைய தோலை உரித்து கொண்டு வந்து ஆதாமுக்கு இடுப்புலையும் ஏவாளுக்கு மார்லையும் இடுப்புலையும் கொடுத்தாரு. அப்புறம் அவங்களும் அந்த இலை தலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் கொடுத்த அந்த உடையை அணிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய பாவத்துக்காக ஏதேன் தோட்டத்திலேயே கடவுள் வந்து ஒரு ஆட்டை அடித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அந்த ஆட்டை கடவுள் எங்கே அடித்து கொண்டாரு அப்படின்னா மோரியா மலையில் தான் அடித்து கொண்டு இருப்பார். ஏன்னு கேட்டால் 2000 வருஷம் கழிச்சு, ஆதாமுக்கு ஏவாளுக்கு அப்புறம் 2000 வருஷம் கழிச்சு ஈசாக்குக்கு பதிலாக அதே மோரியா மலையில தான் ஒரு ஆட்டை பலி கொடுக்க ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. ஆபிரகாமும் அந்த மோரியா மலையில ஒரு ஆட்டை பலி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு சாலமோன் அதே மோரியா மலையில தான் கடவுளுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அதிசயமான ஒரு தேவாலயத்தை கட்டினாரு. அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்துக்காக பலி கொடுத்தாங்க. எங்க? அந்த மோரியா மலையில. ஆதாம் ஏவாளுக்காகவும் கடவுள் பலி கொடுத்த இடம் மோரியா மலை. ஈசாக்குக்காகவும் கடவுள் ஆட்டை பலி கொடுத்த இடம் மோரியா மலை. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களும் அதே மோரியா மலையில தான் தங்களுடைய பாவத்துக்குன்னு மிருகங்களை பலி கொடுத்தாங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கபாலஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்காக பலி கொடுத்தாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ பத்தி தம்முடைய சீஷர்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பிசாசானவன் பார்த்தான், எப்படி கடவுளுடைய ராஜ்யம், எப்படி கடவுளுடைய திட்டங்கள் இருக்கோ அதே போல் தன்னுடைய இருளின் ராஜ்யத்திலையும் தன்னுடைய திட்டங்கள்லையும் அதே மாதிரியான உருவங்களை தான் அவன் வடிவமைச்சு வச்சிருக்கிறான். சிலுவையை வந்து நேராக இருந்தால் இவன் தலைகீழ வைக்கிறான். அதே போல் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக வச்சுருந்தா இவனும் தன்னுடைய சபையில் ஒரு ஆட்டை தான் ஒரு உருவமாக வரைஞ்சி அதை ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே நெத்தியில் தான் இவன் என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னா, அந்த 4ஆம் நூற்றாண்டில் அந்த உருவாக்குன அந்த பெட்டகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை அந்த ஆட்டுக்கு நெத்தியில் இந்த கண்ணுக்கு இடையில அவன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பிசாசனை புதுசாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போகிறது இல்லை. ஒளியின் ராஜ்யத்தில் என்ன பார்க்குறானோ அதைத்தான் இருளின் ராஜ்யத்திலையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தானே ஜனங்கள் நம்புவாங்க. கடவுள் என்ன செய்கிறாரோ அதுக்கு போலியாக ஒரு விஷயத்த செய்யணும், அவ்வளோதான். அதனால கடவுள் தீர்க்கதரிசிகளை எழுப்பி விட்டா இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி விடுவான். கடவுள் வந்து ஒரு பரிசுத்த உபதேசத்தை கொண்டு வந்தா இவன் ஒரு வித்தியாசமான விசித்திரமான யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், செவன்த் டே அப்படின்னு என்னென்னமோ விதவிதமான சித்தாந்தங்களை 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இந்த உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்டால் கிறிஸ்தவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க ஜெபம் பண்ணுறது வேற ஆள்கிட்டையா இருக்குது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவர் ஒரு மெசேஞ்சர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு மிக்கேல் ஏஞ்சலு,
மிகாயல் ஏஞ்சலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் இருக்கு. அதே போல கடைசியில இயேசு கிறிஸ்து தாங்க பிதா, இயேசு கிறிஸ்து தாங்க பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து தாங்க இயேசு கிறிஸ்து, பிதா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்லாம் தனி கிடையாதுங்க அப்படின்லாம் ஒரு உபதேசம் வேற இருக்கு. இல்லையா, பிதாவானவர் வேற, இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, ஆனா அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஒரே விதமா செயல்படுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுகிறது கிடையாது அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் விதவிதமான வித்தியாசமான கிறிஸ்தவர்களை, யதார்த்தமான கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகும்படிக்கு 4ஆம் நூற்றாண்டுல இருந்தே இப்போ வரைக்கும் வித்தியாசமான கிறிஸ்தவத்துக்குள்ள ஏகப்பட்ட விசித்திரமான வித்தியாசமான உபதேசங்கள்லாம் நுழைஞ்சிருச்சு. சரி, இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சீக்கிரமா வரப்போகிறாரு. அதனால அவருடைய வருகைக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.